சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று இந்த சாயப்பா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். ஏனென்றால் நீ செய்த ஒரு தவறான செயலால் உயிரான உறவு ஒன்று உன்னை பிரிந்து செல்ல துணிந்து விட்டது. உன்னுடைய உயிருக்கு நிகரான ஒரு உறவாக இருந்த ஒருவர் இப்பொழுது உன்னை விட்டு பிரிந்து செல்ல துணிந்து விட்டார் என்பதை தான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க இந்த சாயப்பா உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கின்றார் என்பதை நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்க வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் இருக்கின்றேன் என்பதை எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு சொல்ல நினைப்பதை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தது என்பதை எல்லாம் என் குழந்தை உணர்ந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கு எல்லா விஷயங்களிலும் சரியான ஒன்று கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ளும் நேரம். சாயப்பா உன்னோடு நிற்கின்றேன், உனக்காக வருகின்றேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய் என்றால் இனி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை ஒவ்வொன்றிலுமே உனக்குரிய மனநிலையை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக வருகின்ற விஷயங்களை நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் முழுக்க இந்த சாயப்பாவினுடைய அன்பு உனக்கு தருகின்ற விஷயங்கள் எப்பொழுதுமே என்னவென்று உனக்கு புரியும். என் குழந்தையே, எதுவானாலும் சரி, நாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும். நம்மை தொடரும் விஷயங்களை நாம் எப்பொழுதும் தொலைத்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் நமக்குள் எந்த நாளிலும் இருக்க வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம், ஏது நினைக்கிறோம் என்பதை எல்லாம் நாம் சொல்வதற்கு முன்பாகவே புரிந்து கொள்கின்ற உறவுதான் நமக்கான உறவுகள். நாம் எப்பொழுதும் எதை பற்றி யோசித்தாலும் அதை பற்றி அவர்கள் நோண்டி துருவி கேள்விகள் கேட்காமல் உன்னோடு உடன் இருப்பதை எப்பொழுதுமே உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகின்றவர்கள்தான் உண்மையான உறவுகள். இவர்களை நாம் எப்பொழுதுமே மறக்க முடியாது. இவர்களை எப்பொழுதுமே நாம் விட்டுவிடவும் முடியாது. எந்த நாளிலும் நமக்குள் இருக்கும் இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு எதையெல்லாம் தருகிறது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் நீ எப்பொழுதும் கண்டு கொள்வாய். யாரிடத்திலும் நாம் எதையுமே எதிர்பார்த்து நிற்கப் போவதில்லை என்பது உண்மை என்றாலும் சில நேரங்களில் நம்மை அறியாமலேயே நம்முடைய மனது சில விஷயங்களை அதிகமாக தேடத் தொடங்கி விடுகிறது. எதனை நோக்கி இந்த வாழ்க்கை பயணம் என்ற ஒரு பல குழப்பமான கேள்விகளும் என் குழந்தைக்கு எழுந்து கொண்டு தான் இருக்கிறது. எப்படி இந்த வாழ்க்கையில் நாம் வாழப் போகின்றோமோ என்பது போன்ற சில எண்ணங்கள் என் குழந்தைகளுக்குள் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நாம் இருக்கும் எல்லா நாளிலும் உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை நீ உன்னை எப்பொழுதுமே சரியாக முன்னிறுத்திவிட வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை எப்பொழுதும் சரியான மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. உன் அப்பா சில சமயங்களில் உன் மீது கோபப்படுவதற்கும் இதுதான் காரணம். ஏனென்றால் உன்னுடைய மனது எப்பொழுதும் ஒரு நிலையில் இருப்பதில்லை. உன்னுடைய மனது எப்பொழுதும் ஒன்று போல யோசிப்பதில்லை. நேரத்திற்கு தகுந்தாற் போல அது ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக யோசிக்கிறது. ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக அது சிந்திக்கிறது. சுற்றி நடக்கும் நிலைகளை உணர்ந்து கொள்ள முடியாமல் அது எப்பொழுதுமே தவித்து கொண்டிருக்கின்றது. சற்றென்று ஒரு முடிவை எடுத்துவிட முடியாமல் தான் ஒவ்வொன்றையும் அது யோசிக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும் என்று இனிமேலும் நாம் எதையுமே சிந்தித்து இனி கலங்கிவிட ஒன்றுமில்லை. இந்த காலம் உனக்கு ஏற்ற பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால் இனி எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் நீ சரியான விஷயங்களை நிச்சயமாக பெற்று உன்னோடு இருக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நீ புரிந்து நடந்து கொள்வாய். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நான் மாற்ற நினைத்தேன். ஆனால் அதற்குள்ளாக உன் மனதில் இருந்து சில விஷயங்கள் உனக்குள் இப்பொழுது தேவையற்ற பிரச்சனைகளை கொடுத்து விட்டது. அதிகமாக என் குழந்தை நீ யோசித்ததோடு மட்டுமல்லாமல் உனக்காக சரியான விஷயங்களை தந்தவர்களை நீ தவறான ஒரு பாதையில் இப்பொழுது அழைத்து வந்து விட்டாய். உனக்கான உண்மையான உணர்வுகளை கொடுத்தவர்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய். என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது என்பதை எல்லாமும் சிந்தித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அவை அத்தனையுமே நாம் சரியாக தெரிந்து கொள்கிறோம் என்பதை முதலில் உணர வேண்டும்.
உன்னை தேடி நடக்கும் எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடித்துவிட்ட பிறகு அதை நாம் எப்படியுமே விட்டுவிடலாம். ஆனால் சில விஷயங்களை நிச்சயமாக நாம் ஒருபொழுதும் தொலைக்க முடியாது. சில விஷயங்களை நிச்சயமாக ஒருபொழுதும் நீ விட்டுவிட முடியாது. சில சமயங்களில் நீ சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருப்பவர்களுக்கு எப்படிப்பட்ட மனநிலையை கொடுக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருந்திருக்கிறது என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அவசரப்பட்டு வார்த்தைகளை கடத்தி விடுகின்றோம். அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு விடுகின்றோம். அதன் பிறகு நாம் எதை பற்றி யோசித்து இங்கு எந்த பலனும் இல்லை அல்லவா? எதை பற்றியும் சிந்தித்து எந்த பலனும் இல்லை அல்லவா? உண்மையான உணர்வுகளோடு நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான தேவைகளோடு நீ எல்லா விஷயங்களையும் உறுதிப்பட உணர்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எப்பொழுதும் இந்த சாயப்பா உன்னிடத்தில் சொல்வது இதைத்தானே. யாருடைய உணர்வுகளோடும் எப்பொழுதும் நீ விளையாடிவிடக் கூடாது என்று, யாருடைய உணர்வுகளோடும் எப்பொழுதும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்துவிடக் கூடாது என்று. அப்படி நாம் செய்ய செய்ய நாளை நம் உணர்வுகளோடு மற்றவர்கள் விளையாடுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக வரும் என்பதை மறக்கக்கூடாது. எந்த ஒரு உணர்விலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மை தேடுகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமே முழுக்க முழுக்க உன்னை என்னவென்று யோசிக்க வைக்கும் என்பதனையும் நீ மறக்காது. என் அன்பு குழந்தையே, ஒன்று இது உனக்கு நடந்திருக்கலாம் அல்லது உன்னால் இன்னொருவருக்கு நடந்திருக்கலாம். அதாவது நீ உயிராக நினைத்தவர் ஒருவர் உன்னை சற்றென்று இருக்கலாம் அல்லது உன்னை உயிராக நினைக்கின்ற ஒருவரை நீ அவமானப்படுத்தி இருக்கலாம். அதாவது நீ உயிராக நினைத்த ஒருவர் உன்னை உயிராக நினைக்கின்ற ஒருவரை நீ அவமானப்படுத்தி இருக்கலாம். யாருக்கு என்றாலும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் முழுக்க முழுக்க சரியாக பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக இருந்தாலும் நான் சொல்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக தெளிவாக பொருந்தும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்னவாகும் என்பதையும் ஏதுவாகும் என்பதையும் நீ தெரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, எதுவானாலும் சரி இப்படி ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. உன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் உன்னுடைய மனது அதிகமாக காயம் கொண்ட சூழ்நிலை, அந்த மனதிற்கு ஆறுதலாக ஒரு உறவு உன் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது. அந்த மனதிற்கு ஆறுதலாக ஒரு உறவு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உறவுதான் உனக்கு சில விஷயங்களை நல்லபடியாக எடுத்து சொன்னது. அது மட்டுமல்லாமல் உனக்கான ஆறுதலை கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அந்த சூழ்நிலையில் நீ எடுக்கவிருந்த ஒரு தவறான முடிவிலிருந்து உன்னை காப்பாற்றியதும் அந்த உறவுதான். அப்படிப்பட்ட அந்த உறவை சர்வசாதாரணமாக ஏளனமாக நினைத்து விட்டது எல்லாமுமாக இந்த வாழ்க்கை நீ என்னவென்று ஒரு துளி அளவு கூட யோசிக்காமல் சற்றென்று ஒரு இடத்தில் அவமானப்படுத்தியது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது. தெய்வத்தினால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு உணர்வாக அது மாறி இருக்கிறது. உன்னை தேடி வரும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க சரியாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு தெய்வம் இருக்கின்ற இந்த காலம் மட்டும் உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களை முதலில் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகத்தான் நான் இருக்கின்றேன். இந்த சாயப்பா உனக்காகத்தான் உன்னை தொடர்கின்றேன் என்பதை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம். சில மாற்றங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் உனக்கென்று சொல்ல நினைக்கும் இது போன்ற விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொண்டாய். ஆனால் நடப்பது எல்லாம் என்னவென்று இனி நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். இவர்களை நீ காயப்படுத்தியது, இவர்களை நீ வேதனைப்படுத்தியது என்னவென்றும் ஏதுவென்றும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எல்லாம் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு மேன்மையை கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நீ என் குழந்தையாக வலம் வந்து கொண்டிருக்கும் இந்த காலங்களில் எல்லாம் செய்துவிடாத ஒரு தவறை இப்பொழுது நீ செய்வதுதான் எனக்கு புரியவில்லை. உன்னை சுற்றி இருக்கின்ற பழக்க வழக்கங்கள் எதுவுமே சரியில்லாததாக எனக்கு தோன்றுகிறது. உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது. எதையுமே நாம் நினைத்து பார்த்து நமக்கு இருக்கும் நன்மைகளை கொண்டு நாம் நல்ல விஷயங்களை பெற வேண்டும். நாம் எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தைகளுக்குள் இருக்கும் இது போன்ற ஒரு உண்மையான முகத்தை நீ எனக்கு காண்பித்து இருப்பதை கண்டால் எனக்கு அது மிகுந்த மனக்கலக்கத்தை கொடுக்கிறது. மீண்டும் மீண்டும் உன்னை தொடரும் சில விஷயங்களை நீ இனிமேலாவது புரிந்து
எப்படி அவசரத்தில் அந்த அவசர நேரத்தில் உனக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் நீ உதாசீனம் செய்தாயோ, அப்பொழுதே இந்த வாழ்க்கையில் உனக்குள் இருந்த உண்மையான உறவுகள் எல்லாமும் முடிந்து விட்டது என்பதுதான் உண்மை. இனி எந்த ஒரு உண்மையான உறவையும் நீ மீண்டும் பெற்றுவிட முடியாது என்பதுதான் உண்மை. இனி நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உன் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு உண்மையை நிச்சயமாக உன்னால் அடையாளம் காண முடியாது என்பதை நீ புரிந்து கொள். இது போன்ற விஷயங்கள் இனி உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களோடு நீ ஒவ்வொன்றையும் இனி புரிந்து கொள்வாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீ எப்பொழுதும் பேசுகின்ற வார்த்தைகளில் முழுக்க முழுக்க கவனமாக நம் மீது அன்பு வைத்தவர்களை காயப்படுத்துவதற்கு முன்பாக ஒரு நொடி நீ யோசித்து இன்னொருவரின் காயத்திற்கு உனக்கு மருந்தாக இருந்து ஒவ்வொருவருக்கு நீ காயங்களை கொடுக்கிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாமும் உனக்கு இனிமேல் சரியானதை கொடுப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் இனி உனக்கான என்று தோன்றும் விஷயங்கள் இனி எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறக்காதே என் அன்பு குழந்தையே. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.